ஒரு பெரிய ஃபேக்டரி, அந்த ஃபேக்டரி ஓனரு அந்த ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க எப்ப பார்த்தாலும் போன் பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்து ரொம்ப கடுப்பாயிட்டாரு. அதனால ஒரு உத்தரவு போட்டாரு, யாரெல்லாம் ஃபேக்டரி நேரத்துல போன் பேசுறீங்களோ அவங்கள உடனே வேலையை விட்டு அனுப்பிச்சிருவோம், அவங்களோட கணக்கை உடனே செட்டில் பண்ணிடுவோன்ட்டு ரூல் போட்டாரு. அதனால யாரும் அந்த உத்தரவுக்கு பயந்து போன் பேசுறது கிடையாது. ஒரு நாள் ஃபேக்டரி ஓனரு வெளியே போயிட்டு உள்ள வரும்போது ரிசப்ஷன்ல ஒருத்தர் நடந்துகிட்டே போன் பேசிட்டு இருந்தாரு. அவரை பார்த்த உடனே ரொம்ப கடுப்பாயிட்டாரு. என்னடா அது, எல்லாரும் நம்ம உத்தரவுக்கு பயந்துகிட்டு அமைதியா இருக்காங்க, இவன் மட்டும் இப்படி பண்றான்ட்டு அவனை கூப்பிட்டாரு. ஏன் போன் பேசிட்டு இருக்க, உன்னை எப்ப வேலையை விட்டு அனுப்புறேன்ட்டு ரிசப்ஷன்ல அவனுக்கு உடனே ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து வேலையை விட்டு அனுப்புங்கன்னாரு. ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க சார் அப்படின்னாங்க, அதெல்லாம் பேசாதீங்க, இதை நான் பொறுத்துக்கவே மாட்டேன், உடனே அவனுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்புங்கன்னாரு. உடனே ஒரு 25,000 ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க. அதை வாங்கினவன் குழப்பத்தோட எதுக்கு நமக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு தெரியாம வெளியே போயிட்டான். அவன் வெளியே போன உடனே ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாங்க, சார் அவர் நம்ம ஃபேக்டரி ஒர்க்கரே கிடையாது, நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற ஒருத்தரை பாக்கிறதுக்காக வந்தாரு, அதை சொல்றதுக்குள்ள நீங்க அவனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்கன்னாங்க. அதை கேட்ட ஃபேக்டரி ஓனர், அடடா ரொம்ப அவசரப்பட்டுட்டோமேன்னு அவரே நொந்துக்கிட்டாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கதைக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.